ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரத்யூ சேது. இது வரைக்கும் பிரத்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நமது சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழகத்தில் கஞ்சாவே இல்லாத ஒரு மாநிலமாக நமது முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு, அவருக்கு என்னுடைய பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் சொன்ன மறுநாளே திருவள்ளூரில் திருத்தணியில் போதைக்கு அடிமையான கஞ்சா சாப்பிட்ட 4 இளைஞர்கள் வட மாநில தொழிலாளியை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அந்த ஆள் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். இப்படி தான் அவங்களுடைய லட்சணம். இது தவிர மறுநாளே 8 கிலோ கஞ்சாவை இன்ஸ்பெக்டர் பிடிச்சிருக்கிறாரு. அதுவும் சென்னையில், பக்கத்து மாவட்டத்தில். அதை எஸ்ஐயே சொல்லியிருக்கிறாரு, போதைப் பொருளை கஞ்சாவை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லட்சணத்தில் தான் மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு, கஞ்சா இல்லாத மாநிலமாக நாங்கள் தமிழகத்தை முதலமைச்சர் ஆக்கிட்டார் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாரு. இதுதான் எப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஒரு மீட்டிங்கில் மாணவர்கள் தயவுசெய்து மதுவுக்கு அடிமை ஆகிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் வேறு. அதாவது இவர் டாஸ்மாகை நிறுத்து மூடிட்டு இதுபோல் ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்தால் நாம் அவரை பாராட்டலாம். வீதிக்கு வீதி டாஸ்மாக் வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறாரு, ஐயா மாணவர்களே, மனிதர்களே, குடிக்காதீங்க அப்படின்னு இந்த லட்சணம். இதுக்கிடையில் மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு உதவித்தொகை, அது சீதனமாக பெண்களுக்கு அண்ணனோட சீதனமாக எடுத்துவோங்க அப்படின்னு ஒரு பில்டப் வேறு கொடுக்குறாரு. சரி, இது என்னது, கொடுத்தவனை எடுத்து கொண்டாண்டின்ன கதையாக பொம்பளைங்களுக்கு 1000 ரூபா கொடுப்பாராம். அதை புருஷங்காரன் பிடிங்கிட்டு குடிப்பானாம். திரும்ப அதே பணம் அரசுக்கு தான் போய் சேருமா. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இவங்க செய்கிற இந்த அட்டூழியத்துக்கு பேர் 1000 ரூபா உதவித்தொகை. என்ன அநியாயம்னு தெரியல. இந்த திராவிட 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைச்சு மக்களை நாசமாக ஆக்கிட்டாங்க. கேட்பீங்க, உலகம் பிறந்தால் மது இருக்குது, என்ன இங்கே தமிழகத்தில் மட்டும் மது இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 47% இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. 47% பாருங்கள் எவ்வளோ மோசமாக தமிழக அரசுடைய இளைஞர்கள் மாறி இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதனால் தயவுசெய்து கஞ்சா இல்லாத மாநிலம், மது இல்லாத மாநிலம் அப்படின்னு சொல்லாதுங்க. மது என்ன கூல்ட்ரிங்க்ஸா? அது குடிச்சு போட்டு ஒவ்வொருத்தரும் ரோட்டில் படுத்து கிடக்கிறத பார்த்தா அசிங்கமாக இருக்குது. மற்ற மாவட்டத்துலேயும் மது இருக்குது. ஆனால் இதுபோல் குடிச்சிட்டு ஆடுறது, குடிச்சிட்டு தேவையில்லாமல் அதிகாரம் பண்ணுறது, அடுத்தவனை கொலை பண்ணுறது, கஞ்சா தின்னு போட்டு வட மாநிலத்து தொழிலாளியை வெட்டுறது, அதை ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த கன்றாவியெல்லாம் மற்ற மாநிலத்தில் கண்டிப்பாக இருக்காதுங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் தமிழகத்தில் வாய் மூடிக்கிட்டாவது இருக்கணும். இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது கஞ்சா இல்லாத மாநிலமாக நமது முதலமைச்சர் தமிழகத்தை கொண்டு வந்துட்டாருன்னு வாய் கூசாமல் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? எவ்வளோ அசிங்கமான ஒரு வார்த்தை. இதை சொல்லும்போது கேட்கும்போது நமக்கு கூசுது. ஏன்டா இப்படியெல்லாம் பொழுகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மனசு அவ்வளவு வேதனையாக இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி நாசமாக போகுது. குடிகாரன், கஞ்சா அடிக்கிறவன், குடிக்கிறவன் எல்லாம் நாசமாக போட்டோம். ஆனால் அதை நீங்கள் மறைச்சிட்டு தமிழகம் கஞ்சா இல்லாத மாநிலம்னு தயவுசெய்து பில்டப் கொடுக்காதீங்க.
முதலமைச்சர் வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க. மதுக்களை உடைச்சிட்டு மாணவர்களே நீங்கள் நல்லவராக இருங்க, மதுவுக்கு அடிமையாகாதீங்கன்னு சொன்னால் அது அர்த்தம். கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. இதுதான் நீங்கள் மது ஒழிக்கிற லட்சணம். காத்துறவனுக்கு 10 லட்சம், குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம். உலகத்தில் எந்த மாநிலத்திலையும் எந்த ஒரு நாட்டிலையும் கிடையாது இதுபோல் சீரழிகிறது. இன்னும் ஒரு 90 நாள் தான் இருக்குது. மக்கள் தயவுசெய்து தமிழகத்தில் இது வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு கொடுத்துங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.